ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பார்த்திங்கன்னா கையை நீட்டிகிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்னத்தை கேட்குறான், ஒரு வேளை தண்ணியை கேட்குறானோ அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து கொடுக்க அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏண்டி ப்ராப்பராக தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டியா, இப்படி தான் நீட்டிகிட்டு இருப்பியா, நான் உனக்கு காசு தானே கொடுக்குறேன் அப்படின்னு. சரிப்பா இந்தா அப்படின்னு அப்படியே குனிஞ்சு கையை நீட்டுறா பாருங்க. அது பார்த்திங்கன்னா மேலே சிந்திடுது. ஒரு வேலை கூட நீ உருப்படியாக பார்க்க மாட்டியா அப்படின்னு தான் ஹீரோ பார்க்குறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாமே தொடச்சி விட்டுட்டு அங்கேருந்து ஓட போகிறாளா. இவன் ஒரு வேகத்தில் இழுக்க அவள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹீரோட மடியிலேயே உட்காந்துடுறா. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இந்த நேரம் கரெக்டாக அந்த பிஏ உள்ளே வந்துட்டுருக்கான். ஐயையோ நம்ம வர நேரம் தாண்டா இவங்க ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு போய் அப்படியே நின்றுட்டுருக்கா, எதுவுமே நடக்காத மாதிரி. சரிப்பா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். ஹீரோக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இவளுக்கும் பார்த்திங்கன்னா நான் போய் உனக்கு வேறு ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. இதுக்கப்புறம் தான் அவன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கவனிக்கிறான். அது ஃபுல்லாக தண்ணி, அடி பாவி அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எல்லாரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போல் ஃபோனில் பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கா. ஏன்னா இவளை இங்கே ஸ்பையாக அமுச்சு விட்டது யார், சேர்மன். எதுக்காக அமுச்சு விட்டுருக்காருனா ஹீரோ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களை அப்படியே நோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணுமா. அப்போது தான் அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்டேடியமையும் நான் ஈஸியாக காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டீலிங்கை போட்டிருப்பான் போல். இதனால தான் ஹீரோயினும் இவனுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அண்ணங்காரர் இருக்கான்ல, அவன் வந்து இந்த கம்பெனியில் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறான். ஸோ நம்மளும் ப்ரொடியூசர்னே வச்சுக்கரலாம். அவன்கிட்ட வந்து கால் வருது. ஹீரோ பார்த்திங்கன்னா அதை நோட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். வேலையில் இருக்கும்போது உன்னோட ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுக்கோ அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை ஆன் பண்ணி அவன் அமுச்சு விட்டா அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அதாவது யான்லி இருக்கால்ல, அவள் வந்து சண்டை போடும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலாமா. ஸோ எனக்கு டைம் இல்லை, நீ போய் ஃபஸ்ட்டு என்னன்னு பாரு அப்படின்னு. இவள் பார்த்திங்கன்னா நிறுத்துங்க வண்டியை அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். ஏன் என்னாச்சு, என்னோடய அக்கா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம், ஸோ நான் அவளை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு. சரி நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நானே நடந்து போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவள் பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு வந்த அப்படின்னு. ஏன் உனக்கு அடிக்கடி பட்டுருச்சா, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியாம்ல, எப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு. இங்கே பாரு, நல்ல ஒரு தங்கச்சியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டுலாம் இருக்காத அப்படின்ட்டு. ஸோ இவள் பார்த்திங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்க, எதுக்கு பண்ணி தேவையில்லாமல் அழுதுட்டுருக்க. இப்படி தான் நம்ம 2 பேரும் சண்டை போடும்போது நீ அந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்ட, ஆனால் நான் தோத்துட்டேன். நீ வின் பண்ணியுமே நீ தானே அழுதுட்டு இருந்த. அப்போ எல்லோரும் வந்து ஒன்றை தான் கம்ஃபர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பியா, உனக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு. இவள் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா. இவ்வளோ விஷயங்களை எதுக்காக உன்னோட மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்க, எதாக இருந்தாலும் வெளியே சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு. அப்படியா, அப்போனா அந்த ப்ரொடியூசர் இருக்கான்ல, அவன் கூடலாம் நீ பேசாத, அவனை ஃப்ரீயாக விடு. ஏன்னா எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளில் இருந்து அப்படின்னு. என்ன இவன் நம்மளை ஒரு போட்டியாக நினைக்கிறாளா அப்படின்னு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அப்படியே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு, அங்கே உட்காந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த ப்ரொடியூசருக்குமே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுட்டா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால நான் அவளை போய் மீட் பண்ணல, நாளைக்கு நீ அவளை போய் மீட் பண்ணு, அவளுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் அதை வாங்கிட்டு போ அப்படின்னு. அப்படியே மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப சோகமாக அப்படியே ஜாகிங் போகலான்னு வந்துட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், எங்கே போகிற, ஜாகிங் போகிறேன். ஏன் மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்கு, நேற்று நைட்டு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரோட ஃபீலிங்ஸுமே நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் என் பக்கத்துலேயே இருந்த என்னோடய அக்காவோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கரல. அவளை நானே ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் நேற்று நைட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு. சரி நீ ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்க, அதனால் வெளியே எங்கேயும் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, என்னோடய பெயின் வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது உண்மை தான். அதுக்காக என்னோடய ஹாபீஸை நான் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நான் என்னோடய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக தானே பண்ணுறேன், போ அப்படின்ட்டு இவ போக, இவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான், பக்கத்தில் யாருமே வர விடாமல். ஏன்டா என் பின்னாடியே இப்படி வந்துட்டு இருக்க, என்னமோ நீ தான் எனக்கு இப்போ பாடி கார்டு மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போது ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்ட தெரியாமல் வந்து நம்ம ஹீரோனை ஏற்றுற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்க 2 பேரும் அப்படியே க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட கால் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ட்விஸ்ட் ஆகிடுது. அப்போ ஹீரோக்கு வலிக்கலை. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அட நாசமாக போகிறவனே ஒழுங்காக போக மாட்டியா அப்படின்னு காலை பார்த்தீங்கன்னா நல்லா ஊண்டிட்டு திட்ட போகிறா.
அப்போ தான் ஹீரோவுக்கு பயங்கரமாக வலிக்குது, அப்படியே கீழே உட்காந்துடுறான். ஐயையோ! உனக்கு என்னடா ஆச்சு? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அவளோட காலை வந்து டச் பண்ணும்போது இவனுக்கு பயங்கர வலிக்குது. அப்போது மறுபடியும் என்னால தான் உனக்கு வலிக்குதா? அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். தயவு செஞ்சு நடக்காதடி அப்படின்னு. அப்படியே தோள் மேலே கையை போட்டு அப்படியே கூட்டு போகலான்னு நினைக்கிறான். ஆனால் அவள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே இவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. வேறு வழியே இல்லை. வந்து ஏறிக்கோ மேலே, நான் உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கான். இல்லை இல்லை வேணாம், ஏண்டி சொன்னா கேள்றி, எனக்கு தாண்டி வலிக்கும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா உப்பு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ ஒரு கடையை பார்த்தோன்னே, எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரிங்க உட்காந்து தொலை அப்படின்ட்டு உட்கார வைக்கிறான். நான் போய் வாங்குறேன்னு எந்திரிக்கிறா பாருங்க, மறுபடியும் உனக்கு உயிரே போகிற மாதிரி வலிக்குது. நான் போய் வாங்கிட்டு வரேன்டி, கால் அசைக்காத அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அடாடா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஆனால் காசு கொடு, நான் காசு எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதுக்கு தானா அப்படின்ட்டு இவன் ஃபோனையுமே கொடுக்குறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னடா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற போல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, ஹாப்பியாகவே நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், திடீர்னு என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஃபுட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா கூட இந்த ஃபுட்டை தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிலாம் சாப்பிட்டுருந்துருப்பான். ஸோ அது ஞாபகம் வந்தோடனே, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் சாப்பிட்டு வரேன், சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சார் நின்றுட்டு ஆவியும் சிவனையும் வாங்கிட்டு இருக்கான். அவளுக்குலாம் செம்ம கடுப்பாகுது. ஏன்டா நான் மனுஷி தானடா, மெதுவாக தானடா திங்க முடியும், ஏன்டா திங்க கூட விட மாட்டேற அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினா அந்த பிஏ 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க, காப்பிரைட் வாங்கணும் அப்படின்ட்டு. இவரோட நாவலை வந்துட்டு இவங்க கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. ஸோ ஹீரோனை பார்த்தீங்கன்னா வெளியவே நிற்க வச்சுட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறா, அந்த சேர்மன் நம்மளை இங்கே அமுச்சு வச்சது இவனை வேக பார்க்க தான், இவன் இப்படி நம்மளை கழட்டி விட்டு போகிறானே, அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே அவள் காலை இடிச்சுக்கிறா. ஹீரோக்கா அங்கே வலிக்குது. ஸோ விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஒழுங்காக கவனமாக இருன்னு. உனக்கு அடிப்பட்டா எனக்கு வலிக்கும் அப்படின்றத உனக்கு நல்லா தெரியும்ல, கவனமாக இருக்க மாட்டேன் வா அப்படின்ட்டு அப்படியே பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே கதை ஓரமாக நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பிஏ வந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி காப்பிரைட் விஷயமாக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம், நீங்கள் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ரைட்டர் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா உருன்னு உட்காந்துட்ருக்கான். ஏப்பா, ஒரு ரைட்டரை ஒரு பிஸ்னஸ் விஷயமா மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்க, ஆனால் சிரிக்க கூட மாட்டியா, நீலாம் என்ன பாஸ் அப்படின்னு. நம்ம பிஏ பார்த்தீங்கன்னா அவன் சிரிச்சா கொஞ்சம் கொடூரமாக இருப்பான், அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிடுங்களேன் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இவன் கூடலாம் என்னாலலாம் ஒர்க் பண்ண முடியாதுப்பா, இவன் ரொம்ப வல்கரா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, ரொம்ப வியர்டாக இருக்கான் அப்படின்ட்டு அவன் ரொம்ப கண்ணா பின்னான்னு பேச ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. வெளியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்க்குறா. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. என்னது இது, அவன் திடீர்னு ஏதோ கோவப்படுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த ப்ரொடியூசரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா யான்லேயே மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவளுக்கு பயங்கர ஹாப்பி, இவன் நம்மளை மீட் பண்ண வந்திருக்கானா அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிரு, அன்றைக்கி எனக்கு வேலை இருந்தது, அதனால தான் என்னால் வர முடியல, ஸோ நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே எடுத்து கொடுக்குறான், சாப்பிடு அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து அவள் வாயில் போட்டுட்டு இன்னொன்று எடுத்து அவனுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்டுருக்கா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசரை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பிஏ இவங்க எல்லாருமே இந்த ரைட்டரை மீட் பண்ணிவிட்டு ரிட்டன் காரில் வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, ஆமாம் நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, அவர் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டாரா அப்படின்னு. பிஏ பார்த்தீங்கன்னா அவன் கோவமாக இருக்கான் அப்படின்றத அவன் மூஞ்சில் துளி கூட தரல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காளா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாங்கி முட்டுரு அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரைட்டர் வந்து ஹீரோவை பற்றி என்ன சொன்னான்னு தெரியுமா, இவன் ஒரு வல்கரான ஹியூமன் பீயிங்கா. ஆமாம் கரெக்டாக தானே சொன்னான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்னு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். சரி அவளை விட்டு தள்ளு, அவள் பேச்செல்லாம் கேட்காத, அவன் என்னென்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களை நம்ம கரெக்டாக நோட் பண்ணோம். ஸோ அந்த விஷயங்களை வச்சு அவனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது சைன் வாங்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளானெல்லாம் போட்டுட்ருக்கான். இதை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த சேர்மனுக்கு சென்ட் பண்ணி விட்டுறா. சார் வந்து அவரை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களா, அதையும் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளான் போட ஹீரோயினுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல போல், நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்ட்டு குழம்பிகிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு இவள் காரை விட்டு வெளியே வந்து யோசிச்சுட்ருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வரான்.
இவ பயங்கரமாக அப்படியே யோசிச்சுட்ருக்கா. 2 புருவமும் அப்படியே சுருங்கி போயிருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து விட்டுட்ருக்கான். நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். உன்னோட அந்த ஃபீலிங்ஸை வந்து ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சரி சரி இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து கத்துறா, வண்டியை நிறுத்துங்க, எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு இறங்கிக்கிறா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுவா, எனக்கு ஜாஸ்மின்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. அது மட்டும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சோன்னா அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு செடியை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா, இது எந்த அளவுக்கு வாடி போயிருக்கு, இதை போய் ஏன் காசு கொடுத்து வாங்குற அப்படின்னு. எனக்கும் தெரியும்ப்பா, ஆனால் இந்த ஃப்ளவரை யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த பாட்டிமாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இதை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல. இந்த செடியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். இல்லை, நீ வேஸ்ட்டு வாங்குறது, அது செத்து போயிடும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காண்டே. போட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அழகாக அந்த பூச்செடிக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போது அவங்க அம்மா கூட இருந்த அந்த மெமரிஸ் ஞாபகம் வருது. அவங்க அம்மாவுக்கும் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் போல். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறானா. இவன் மறைக்கிறா. என்னடா உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிற, எனக்கு பிடிக்கல, இப்போவே இது இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, கிச்சு கிச்சு காமிச்சு விட்டுட்ருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா, டே நீ இப்போ சிரிச்சடா, நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்படியா, என்ன சொல்கிற அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்க ட்ரை பண்ணுறான். அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்போ உனக்கு நான் கிச்சு கிச்சு முட்டினா மறுபடியும் நீ சிரிப்பியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கிச்சு கிச்சு முட்டை, அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை சிரிக்கிறான். ஸோ இதாண்டா சாக்கு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடியை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கா. அடி பாவி, இதுக்கு தான் என்ன நீ கிச்சு கிச்சு முட்டினியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. உனக்கு இங்கே இருக்க தானே பிடிக்கல, நான் என்னோடய ரூமில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கா. அப்படியே ஆஃபீஸில் நம்ம ப்ரொடியூசரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யான்லி வந்துட்டுருக்கா ப்ரொடியூசரை மீட் பண்ண. ஸோ அந்த அசிஸ்டண்ட் பையன் பார்த்துட்டு, டேய் இதுதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, ரொம்ப அழகாக இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வாயை மூடிட்டிங்க இருந்து போடா அப்படின்ட்டு. அவளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வைக்கப்பட்டுட்ருக்கா. ஸோ நீ சாப்பிட்டியா, இல்லை நான் உங்கள் கூட தான் சாப்பிட்ணும், வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜோடி போட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. நீ ஒன்றும் வருத்தப்படாத, உன்னை கண்டிப்பாக நான் அந்த சைக்கோட்டேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஐயோ இவனா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. இவ பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் லாட்டில் வந்து ஒரு காரில் ஏறி போயிட்டுருக்கா. இந்த சைடாக அந்த யான்லியமும் ப்ரொடியூசரையும் காட்டுறாங்க. ப்ரொடியூசர் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து ஒரு வெரைட்டி ஷோ ஒன்று பண்ண போகிறேன், அதில் இந்த பாக்ஸிங்கை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீ ஹீரோயினுக்காக தான் பண்ணுறியா அப்படின்னு. அப்படி சொல்லிட முடியாது, அவளுக்கும் தான், அப்புறம் எல்லாத்துக்குமே தான், சண்டை போடுற எல்லாத்துக்குமே தான் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி மழுப்பி பேச இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. இவ இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். நீ எங்கே போயிட்டு வர, அது எனக்கு பசிச்சிச்சா, அதனால நான் பிஸ்கெட் வாங்க வந்தேன், உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை நீனே தின்னு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ, பிஏ, அப்புறம் ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரைட்டருக்கு வந்து மியூசிக்னா ரொம்பவே இஷ்டமாக. ஸோ நம்ம மியூசிக் ஈவெண்ட் நடக்குதுல்ல, அதில் அவனை கூட்டிகிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவனோட டேலண்ட் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரச்சா அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஸோ நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காஃபி எல்லாம் எடுத்து வச்சுட்டே கேட்டுட்ருக்கா. ஸோ கரெக்டாக போய் அந்த சேர்மனுக்கும் மெசேஜாக போட்டு விட்றா. எது மியூசிக் ஈவெண்ட்டில் அவனை வந்து கலந்துக்க வைக்க போகிறாங்களா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பிஏவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டரை மீட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, ஹீரோ உங்க கூட வரலையா, இல்லை அவன் தனியாக தான் இருக்கா, நீ அவனை போய் பார்த்துக்கோ, இந்த விஷயங்களை நாங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. நம்ம இது எல்லாமே பாக்ஸிங்கை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் பண்ணலை. ஆனால் இந்த விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சான், நம்மளை கொல்லாமல் விட மாட்டான். இல்லை நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இவள் வட்டில் புலம்பிட்டே வந்துட்டுருக்காள. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். அவள் டக்குன்னு பயந்தே போயிடுறா. என்ன பேராக்கு பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே போயிட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சரி வா அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கீழே வந்திருக்காங்க. அதாவது கேன்டீன் இருக்குல்ல, அங்கே தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் குடிச்சிட்ருக்கானா.
இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் காஃபி குடிப்பீங்களா? எந்த மாதிரி நேரத்தில்? ஏன் நான் காஃபி குடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா ஏதோ சொன்னேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. பிஏ தான் பண்ணியிருக்கா. என்னாச்சு, நல்லபடியாக முடிஞ்சா? இல்லை, நம்ம லேட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.